ஹலோ சார். சார் சதீஷ் ஒர்க் பண்ணுறதுல எனக்கு எந்த அப்ஜெக்ஷன் இல்லை சார். ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லை. மேபி செட் ஆகாமல் போகலாம். ஓகே சார். ஓகே ஓகே சார், பார்த்துக்கலாம். என்னக்கா அந்த ஆள் ஏதோ பஸ் ஸ்டாண்ட்ல அடி வாங்கி போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு வந்திருக்கான்னு சொல்றாங்க. ஐயோ, அதை ஏன் கேக்குற? அவன் ரொம்ப பொண்ணுங்க சவகாசத்துல வீக்கு. அதனாலதான் அவனுக்கு குழந்தையே பிறக்க மாட்டேங்குது. அவதான் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாளே. என்கிட்ட சொல்லிட்டு ஓன்னு அழுவுறா. நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? புருஷன்னா அப்படி இப்படிதான் இருப்பான். நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொல்லதானே முடியும். அவ குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்கா. இவன் இன்னும் பொண்ணுங்க பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் கூட அறிவே இல்ல. சரி விடுக்கா, அவன் கதை நமக்கு எதுக்கு? ஆமா ஆமா, நான் போய் என் வேலையை பாக்குறேன். என்னடா சீக்கிரமா வந்துட்ட? ஆஃபீஸ் போனியா இல்லை எங்கேயாவது ஊரை சுத்திட்டு வந்துட்டியா? என்னது பேப்பர்? என்ன செய்யுது? தள்ளி போடி. உனக்கு தான் என் கூட வாழ ரொம்ப பயமா இருக்குல்ல. அதில் சைன் பண்ணிட்டு எங்க போயிருந்தா சந்தோஷமா இருப்பி, அங்க போய் வாழ்ந்துக்க. ஏய், எனக்கு தெரியும் என்ன பிராங்க் பண்ணதான் ட்ரை பண்ற. இத்தனை வருஷமா நீ தாண்டி என்ன பிராங்க் பண்ணிட்டு இருக்க. ஃபேமிலி மேட்டர்லாம் வெளியே போய் சொல்லி வச்சிருக்க. உனக்கு வெக்கமா இல்லையா? யாரடி அவ என்னமோ நம்ம குடும்ப பிரச்சனை தீக்கிற மாதிரி அவட்ட போய் எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்க. சுத்தி இருக்கிறவங்களாம் நம்மள தப்பா பேசுறாங்கன்னா தான் ஒவ்வொரு இடமா மாறி மாறி இங்க வந்திருக்கோம். குழந்தை இல்லைங்கிறது நீ மட்டும் தான் கஷ்டப்படுறியா? எனக்கு அந்த கஷ்டம் இல்லையா? அதுக்காக நான் ஆம்பளை இல்லைன்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? இல்ல ஜெய், நான் அப்படி சொல்லல. வெளியில இருக்கவங்க என்ன வேணா பேசணும், அதை பத்தி எனக்கு பிரச்சனை. ஆனா நீ எப்படி என்ன விட்ட? அப்ப நான் ஆம்பளையே இல்லையா? உன்னை சந்தோஷமாவே வச்சுக்கலையா? எந்த பொண்டாட்டி ஒரு ஆம்பளை இதுக்கு மேல கஷ்டப்படுத்த முடியாதுடி. உனக்கு எத்தனை வாட்டி நான் சொல்லியிருக்கேன், நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம், பொறுமையாரு நமக்கு கிடைக்கும்னு. ஆனா நீ பொறுமையா இல்லையே. சாரி ஜே, உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பேசல. நீ இவ்வளவு ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு. இங்க பாரு, இத்தனை வருஷத்துல நான் ஒன்று திட்டினது கூட கிடையாது. ஆனா என்ன அடிக்க வச்சிருக்க. ஹலோ அண்ணா, எப்படிண்ணா இருக்கீங்க? என்னடா இப்போதான் ஞாபகம் வந்தது உங்களுக்கு? ஜான் எப்படி இருக்கான்? இங்கே தானே இருக்கான். அவனால் ஒரே பிரச்சனையாகவே இருக்குண்ணே. ஏன், என்னாச்சு? அவன் குஸ்ட்டு ஒரே அலப்பறை பண்ணிகிட்டே இருக்கானே. இப்போ கூட வீட்டு மொட்டை மாடில் நின்று ஊந்துருன்னு பிளாக்மெயில் பண்ணினே இருக்கானே. கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் வீட்டாண்ட வாங்கினேன். என்னதான்டா பிரச்சனை உனக்கு? வரேன் இரு. சரிண்ணே. டேய் மச்சான், நான் குச்சிட்டா. எனக்கு வாழவே முடியலடா. நான் சாவ போறேன்டா. நான் குச்சிட்டா. மச்சான், ஏன்டா இப்படிலாம் பேசுகிற? நீ குதி, வேற எங்கன்னா போய் குதி. எங்கள் அப்பா வேற கீழே தூங்கின்னு இருக்கான்டா வேலையை முடிச்சுட்டு. முடியாது, நான் இங்கே தான் குதிப்பேன். நான் குதிக்க போகிறேன். டேய் மச்சான், சொல்லிட்டு போடா. டேய் சொல்லிட்டு போடா. ஒன்றுமே சொல்லாமல் போகிறான். வாங்கண்ணா. ஜான் அங்கே இருக்கா? மேலே தானே இருக்கான். சரி வா. ஐயோ, நான் வரலண்ணே, நீங்களே போய் பேசுங்க.
என்னடா டெய்லி குடிச்சிட்டு அலப்பறை பண்ணிட்டு இருக்கியாம? அண்ணா வாங்கண்ணா. இவ்வளோ நாள் எங்கே இருந்த? ஒரே டிப்ரெஷனாக இருக்குண்ணே. அதான் எப்படி? டிப்ரெஷனா? டிப்ரெஷன் தான் குடிக்கணும்னா வருஷம் 325 நாள் குடிச்சுட்டாடா இருப்பாங்க. உனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை. அந்த பொண்ணை எப்படி உஷார் பண்ணணும்னு தெரியல. பயந்தாங்கோலி. பயம் தெரியாமல் இருக்கக்கா குடிச்சிட்டு இருக்க. கேட்டால் டிப்ரெஷன் சொல்கிறேன். எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. ஏதோ பண்ணிட்டு வந்திருக்க, என்னன்றதான் தெரியல. என்ன பண்ண சொல்லு. அண்ணா அதெல்லாம் எதுவும் இல்லைண்ணா. அன்றைக்கி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண போய் உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சுல, அதாண்ணா. அண்ணா அவங்க எங்கண்ணா? அவங்க அப்பயே போயிட்டாங்கப்பா. போயிட்டாங்களா? ஆமாம் தம்பி. மதி, சாரி மதி. இல்ல நான் ஒன்னு கேக்குறேன். ஒரு பொண்ணுகிட்ட ஒருத்தன் வந்து லவ் சொல்லும் போது அவ உடனே அக்செப்ட் பண்ணிக்கணும்ல? அப்படி இல்லனா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா கேவலமான வார்த்தையும் அவளை சொல்லி அசிங்கப்படுத்துவீங்க. இல்லை நான் அப்படி இல்லை. ஓ அப்படியா? நீ இப்ப கூட என் ஃப்ரெண்டு கழுத்துல கத்தி வச்சு பிளாக்மெயில் பண்ணி தான் என்ன கூட்டிட்டு போன. உன் கூட பைக்ல வந்தது நினைச்சாலே என் உடம்பெல்லாம் எனக்கு அப்படியே அருவருப்பா இருக்கு. அழாத மதி. உன் கால்ல கூட விழுந்து கேக்குறேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. இங்க ஒரு பொண்ணு தனியா வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எனக்கு யாருமே கிடையாது. ப்ளீஸ். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் மதி. நான் இதை உங்ககிட்ட சொல்ல நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் சொல்ல முடியல. அதனால தான் மதி நான் அவர்கிட்ட சொல்ல சொல்லி அனுப்புனேன். நடந்த எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். சாரி மதி. நீ ஈஸியா சாரி கேட்டுட்ட, ஆனா என்னால ஈஸியா கடந்து போக முடியாது. அந்த ஆளுக்கு அறிவே இல்லையா? நீ சொன்ன செஞ்சிருவானா அவன்? ஏய், அவர் எனக்கு அப்பா மாதிரி. நீ என்ன வேணாலும் பேசு, அவரை பற்றி பேசுறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை. வயசானவர் நீ, கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல. இனிமே நான் உன் பின்னாடி வரவே மாட்டேன்டி. என்னடா அந்த பொண்ணு அப்படியே அழுதுட்டு போகுது? டேய் தாய், இனிமே அவளை பற்றிலாம் பேசுகிறவளை வச்சுக்காத. அதுக்கப்புறம் நிறைய நாள் அவன் என்கிட்ட பேச ட்ரை பண்ணான், நான் அவளை அவாய்ட் பண்ணிட்டேன். அப்போ உன் லவ் அவ்வளோதான் இல்லை. வயசுக்கு தகுந்த வேலை செய்யாமல் உன் காதல் கதையை கேட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ண போய் ஊரெல்லாம் அடிபட்டு அசிங்கப்பட்டு உங்களை சேர்த்து வைக்கப்பட்ட கஷ்டம்லாம் அவ்வளோதான் இல்லை. நான் பிரேக்கப்லாம் ஆகலைண்ணா. அப்போது உன் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டல? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. இரு வரேன். மச்சான் உன் ஆள் வரடா. போடா, நமக்கு எங்கடா ஆள் இருக்கு? எனக்கு என்னமோ உன்னை பார்த்து வர மாதிரி தான்டா தெரியுது. வேற எவனா பார்க்க வந்திருப்பாடா. ஜான். நானா? அவனா? ஜானை கூப்பிட்டு. மச்சான் மச்சான் உன்னை தான்டா கூப்பிட்றா. என்ன வேணும்? இல்ல, தூரத்துல இருந்து பார்க்கும்போது என் ஃப்ரெண்டு மாதிரியே இருந்தது, அதான். நான் காமெடி பண்ணுறியா? அங்கேருந்து என்னை பார்த்துட்டே தானே வந்த, அப்புறம் எப்படி ஃப்ரெண்டு மாதிரி தெரியும்? இல்ல சும்மா தான். இல்லை ஜான், எப்போவுமே மதின்னு கூப்பிட்டு பின்னாடியே வந்து டார்ச்சர் பண்ணுவேன்.
அது ஒரு மாதிரி ஃபீலாக நல்லா தான் இருந்தது. இப்போ என்ன சொல்ல வர? நான் உன்னை லவ் பண்ணலாமா?